புதுச்சேரியில் எத்தனையோ மாநாடுகள் நடந்தது. எவ்வளோ தலைவர்கள்லாம் வந்துக்கிறாங்க. ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடக்குது. காலையில் 7 மணிக்கு உலக வரலாற்றில் ஒரு தலைவரை பார்க்கறது இவ்வளோ கூட்டம் புதுச்சேரியில் கூட்டது இதான் முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான மாநாடு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டங்கள் இளைஞனுடைய மிகப்பெரிய எழுச்சி கூட்டமாக புதுச்சேரியில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைவர்கள் பின்னாடி கிட்டத்தட்ட நம்மளுடைய தளபதி பின்னாடி கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரண்டுகிறாங்க. அதுவும் சில பேர் சொன்னாங்க புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத அளவுக்கு அடங்காத இன்னைக்கு 5000 பேர் நம்ம பாஸ் கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெளியில மட்டுமே 20,000 பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலனாலும் இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்றதுக்காகவே இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. அப்படின்னா புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம், ஊழல் இல்லாத இளைஞர் சமுதாயத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும். தளபதி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான மிகப்பெரிய புலியார் சுழி புதுச்சேரியில் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. பாஜக இருந்து தமிழக வெற்றிகளுக்கு தலைவராக இருந்து ஆமா இந்த நிலை வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாற்றம் எதனால? இந்த மாற்றம் வந்து இன்னைக்கு அத்தனை பேரையும் பார்த்துட்டாங்க. ஃபுல்லாவே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஊழல் மிகுந்த திமுக, அதாவது வந்து அதை துணை போகின்ற பல கட்சி இருக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உலக தமிழனுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமைக்கான குரல், ஊழலுக்கு எதிரான குரல், அரசியல் வாரிசுக்கு எதிரான குரல், சமூக நீதிக்கான குரல் வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து நடந்திருக்குது. புதுச்சேரியிலிருந்து பல்வேறு தலைவர்கள் நோக்கி வருவதற்கான வாய்ப்பு எப்படி? கண்டிப்பாக. அதாவது வந்து தாவேகாவால் ஈர்க்கப்பட்டு புதுச்சேரியில் அனைத்து பகுதியிலும் இருக்கிறாங்க. விரைவில் நிறைய பேர் வந்து தாவேகாவில் மிக முக்கியமா சட்டமன்றத்தில் நிற்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றதுக்கு தயாராகிறாங்க.